இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போடு பார்த்த வீடியோவை, என்ன பேசினார்ன்றது மக்களுக்கு தெரியணும். சொல்லிட்டேன் நான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. அந்த விமானத்துல நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யாரு தெரியுமா? அதோட உட்பி. நான் சொல்றதுக்கு விரும்பல. அதை விட முக்கியமானது, துணைக்கு நீ கூட்டிட்டு போன ஒரு ஆளு, அவன் சங்கி. நீ சங்கி இருந்தான் தெரியும் தம்பி. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமார். கோவன் இப்படி தனிப்பட்ட முறையில் விஜய் பூந்து போராடுறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? மார்க் சொல்லியிருக்காரா? ஏங்கல் சொல்லியிருக்காரா? ட்ராட்ஸ்கி சொல்லியிருக்காரா? லெனின் சொல்லியிருக்காரா இப்படி பேச சொல்லி? எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் வந்து கட்சிக்காரர் சார், அவர் பேசட்டும் சார். நீங்க ஏன் சார் பேசுறீங்க? இது ரொம்ப உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு. இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. இவர்கள் இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்க எப்பவும் போறீங்கன்னா, அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை சுத்தி நாய்கள் அமர்ந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் கல்யாணம் நடக்கும் மண்டபங்களுக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சொல்ல வேண்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நீ சினிமா நடிகை, உனக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் கஷ்டம் தெரியாது. நீ உங்கள் அப்பா டைரக்ஷனில் சினிமாவுக்கு வந்தவன், பண்ணுங்க. இது என்ன வார்த்தை? அது கூசாமல் அது என்னென்ன வார்த்தையெல்லாம் அவர் அதில் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? அவர்களை வேறு எப்படி வர்ணிப்பது? தீவிர முயற்சி, விஜயை கட்சிக்கு இழுக்க அதிமுக மற்றும் பாஜக யோசனை, வலுவான கூட்டணிக்கு அமித்ஷா யோசனை அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் நியூஸ் வந்துருக்கு. நம்ம பேசி ஒரு வாரம் ஆகும்ல. இது எப்பா வணக்கம் சொல்லுங்கப்பா நேயர்களுக்கு. வணக்கம் சௌக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை, நான் பேசுறது தான் நியூஸ் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் அது இருக்குதுப்பா எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டேன் சார் இந்த விஷயத்த. இப்போ தான் நான் நேற்று முந்தின நிகழ்ச்சியில் கூட கேட்டேன். நான் சொல்லும்போது நீ நம்பல தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு. நம்புற மாதிரி இல்லை. அப்புறம் திரு விஜய் அவர்கள் அந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் பேசும்போது பார்த்தியா இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குன்னு இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. இல்லை, அதை தாண்டி நம்ம பேசிய பிறகு இந்த விஷயம் நடக்கவே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது. அவர் கோயம்புத்தூர் போய் எதுவுமே அரசியல் எதுவுமே பேசலை. அந்த மாதிரி அவருக்கு சில விஷயங்கள் வந்திருக்கு, இதை பேசுங்க இதை பேசக்கூடாதுன்னு. ஸோ அதனால் அவர் சில விஷயங்கள் முற்றிலுமாக பேசுகிறதே தவிர்த்துட்டார், அரசியல் பேசுகிறதே தவிர்த்துட்டார். இப்போது இன்றைக்கி தினமலரில் இந்த மாதிரி நான் நமது முதல் நிகழ்ச்சியில் சொல்லும்போதே நான் இந்த விஷயத்தை பிரேக் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் இதற்கு சான்றாக விஜய் பிஜேபியை விமர்சனம் செய்ய மாட்டார், இதுதான் இதற்கு சான்று என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நம்ம குறையும்னு சொன்னீங்க. வராது. நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் பிஜேபி விமர்சனம் பண்ணிங்கன்னா எப்படி கூட்டணி அமையும்? இன்னொன்று சும்மா விடுவாங்களா? பிஜேபி தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஒய் அண்ட் இன்று திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னன்னு சொல்லுங்கள். உடன்பிறப்புகளுக்கு கடிதமாங்க சார். நெஞ்சில் குடியிருக்கும் உடன்பிறப்புகளுக்கு கடிதம். ஒய் நாட்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் தொடக்கத்தில் இப்படி ஆரம்பிக்கார். நான் கோயம்புத்தூர் வந்தேன், இந்த மாதிரியான ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்து விட்டீர்கள். அதே போல் பூத் கமிட்டி மீட்டிங்கு நல்லா நடந்ததுன்னு சொன்னாங்க. அதே போல் சில விஷயங்கள் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, அதெல்லாம் ரொம்ப நான் வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள். கட்டளையாகவும் எடுத்துக்கலாம், ரிக்வஸ்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மீனிங் என்ன? மரத்துலேருந்து தவ்வாதீங்க, கரெக்டாப்பா? வேனு முன்னாடி குதிக்காதீங்க. இல்லை, அது எழுதியும் இருக்காரு அவர். வேனு முன்னாடி குதிக்கிறதையா, மரத்து மேலே தவறுதையா? இல்லை, மரத்துலேருந்து குதிப்பது ஆமாம் சார், டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் சார், அந்த ஒய் பிரிவு போலீஸார்கள் கேட்டிருப்பாங்க போல, திரு விஜய் அவர்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, தயவுசெய்து ஒரு லெட்டர் இந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. அவங்க கேட்கட்டும், கேட்காம போட்டு. இங்கே பாருங்க மாலதி, ஒய் பிரிவுக்கு எக்ஸாக்டாக எத்தனை நம்பர்ஸ் போலீஸ்ன்னு தெரியல. ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க இது பண்ண முடியும், புரியுதுங்களா? அதற்காக அவர்களுக்கு வன்முறையை பிரயோகிக்கலாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இவர் தான் இப்போ ஒரு திரு லியோ அவர்கள் விஐபி ப்ரொடெக்டிவ், நான் அந்த ஒய் கேட்டகரியில் இருக்க சிஆர்பிஎஃப் ஜவான் அப்படின்னா, விஜய் இவர் லியோ முன்னாடி நின்றுக்கிட்டு நான் கிட்ட வராமல் தடுக்க முடியும். 100 பேர் மேலே விழுந்தா நான் என்ன என்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்தால் சுட முடியும். அவர்கள் எதிரிகள் அல்ல. இப்போ லியோ தான் ப்ரொடெக்டி. லியோவை தாக்குறதுக்கு ஒருத்தன் வரான்னு தெரிஞ்சுன்னா நான் பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, யார்ட்டையும் கேட்க வேணாம். ஏன்னா ப்ரொடெக்டியை காப்பாற்றுறது மட்டும்தான் என் வேலை. ஆனால் இவர்கள் தாக்குதலுக்கு வருபவர்கள் அல்ல, அன்பின் பால் மேலே விடுறாங்க. அப்போ நான் அவங்கள தாக்கவும் முடியாது. ஸோ அட்வைசரியாகவே இங்கேருந்து வந்திருக்கு. இந்த பாருங்கள் சார், எங்கள் ஜவான்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா உயிரை கொடுத்து பாதுகாப்போம். ஆனால் இவங்க அன்புல கடிக்க வர்றாங்க. இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உள்ளபடியே தெரியாதுமா. பிரியத்தில் வரவங்க தானே,
மரத்துலேருந்து அந்த தவுன தம்பி விஜய்க்கு எதிரியா? இல்லை இல்லை இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இந்த ரோட்டில் தானே வண்டி போகும், எப்படி குதிக்கிறேன் பாரு கரெக்டாக. ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் மட்டும் தான் படத்தில் வந்து படத்தில் என்ன தவுவீங்களா, நான் பண்ணுற பார்க்குறீங்களா? ஸோ அந்த தம்பி பிரியத்தில் பண்ணுறாரு, ஆனால் அது விஜய்க்கு ஆபத்து. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் குதிக்கிறீங்க. கரெக்டாக மூவ் ஆகாமல் வண்டி கொஞ்சம் வேகமாகவோ ஸ்லோவாகவோ மூவ் ஆகிருந்து விஜய் மேலேயே நீங்கள் விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை வண்டி நவுந்த பிறகு கீழே விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதைத்தான் இன்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்ம சார் இதை சொல்லியிருந்தோம். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு எந்த அசௌகரியத்தையும் அவங்க ஃபேன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள்லையும் நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விஜயை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அவங்க வைக்கிற விமர்சனமாக. பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ விஜய்கிட்ட இருந்தே லெட்டர் வரணும்னு எதிர்பார்க்கறத விட தன்னை அறிதல்னு ஒன்று இருக்குல்ல, தன்னை விஜய் அவர்கள் சொன்னது நல்லது தான். விஜயே அவர்கள் கட்டளைன்ற வார்த்தையை திரு விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம், வேண்டுகோளாக வச்சா நீங்கள் கேட்க மாட்டீங்கன்றது தெரிஞ்சது தான் அதை வைக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க மாலதி, வி ஆர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்டு. எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, இது ஜனநாயகம். என்ன இங்கே வந்து பொலிட்டிக்கல் சட்டைன்றது உலகம் முழுக்க ஒரு ஜானரு, கரெக்டாப்பா? ஆமாம். ஷோவை சிலாகிச்சு பேசுகிறீங்களே, ஷோ யாரையாவது கிண்டல் பண்ணாமல் விட்டுருக்காரையா? ஒருத்தரை விட்டுருக்காரா? யாரையுமே இல்லை. ஏன் நாமளை கிண்டல் பண்ணிக்கலையாம்மா? இது என்னப்பா போட்டு இது ப்ளூபோஸ் போட்டோமா? நாமளே கிண்டல் பண்ணிக்கிறது தானே அது. இதில் என்ன இருக்குது? இன்னொன்று எல்லாரையும் கிண்டல் பண்ணணும். நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள். இன்னொன்று, யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. கடவுளை விமர்சித்த மாநிலம் இது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அத்தனை கடவுள்களையும் விமர்சித்த உலகம் பூரா கடவுள்கள் மேலே விமர்சனம் இருக்கா இல்லையா? இருக்கு. தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ கடவுள்களையே விமர்சிக்கிறேன், இந்த தலைவர்களை நம்ம விமர்சிக்க கூடாதா? அவரோட ரசிகர்களுக்கு அவர் வந்து கடவுளாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல. அவர்கள் வந்து ஒரு நல்ல செயலை செஞ்சால் பாராட்டுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இப்போ விஜய் ரசிகர்கள் மரத்துலேருந்து தாவுறது அவரோட தலைவர் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக. லைக் நாளைக்கு வந்து ஒரு ரசிகர் நாளைக்கே வந்து விஜய்க்கு எதிரி இல்லை அரசியல் எதிரி அந்த மாதிரி ஏறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே, எப்படி வேணாலும் நடக்கும். உங்க செயலதா நல்ல செயல்படாது இல்லை. அதனால தானே இன்னைக்கு எழுதியிருக்காரு அவரு. ஆமாம், உங்கள் தலைவர். நீங்கள் ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட்டும் ஒரு விதி. ஃபஸ்ட்டு அது சட்டமீறல், ஓகேவா? இன்னொன்று, அந்த வீடியோஸ்லேயே அன்றைக்கி நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்க, வேகமாக இங்கே போகிறாங்க, ஸ்லோவாக தட்டி விட்டு 2 பேர் விழுந்தாங்க. இந்த ஏன் ஹெல்மெட்டுன்னு உலகம் பூரா சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கல் குத்தி ஃபேட்டல் ஆகிடும்பா, உடம்புல எங்கேயுமே அடி இருக்காது, பிரெயின் டெட் ஆடிவிங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் சொல்கிறதுன்னா, பெரும்பாலான சாலை விபத்துகளில் நடக்கிற மரணம் எத்தனை சதவீதம் தெரியல, அதிக சதவீதமான மரணம் தலையில் அடிபட்டு மட்டுமே. மூளை இது மண்டையில் அடிபட்டு ஹெட் இன்ஜுரினால தான். இன்னொன்றுமா, ஹெட் இன்ஜுரி ஆகி நல்லா இருப்பீங்கம்மா, வாய் பேச வராது, கை மட்டும் வேலை செய்யாது. இல்லை, எனக்கு பர்சனல் அனுபவமே நான் ஒரு எத்தனை டைம், ஒரு 4-5 டைம் கீழே விழுந்திருப்பேன்னு வச்சிங்களேன். ஒரு 4 டைம் வந்திருப்பேன் பைக்கில் போகும்போது. அந்த 4 முறையும் என்னால் யாரும் விடல. சில பேர் வந்து சைடில் வந்து கிராஸ் பண்ண தெரியாமல் கிராஸ் பண்ணுறாங்க பைக்கில், திடீர்னு வந்து பிரேக் அடிக்கிறாங்க இதில் சிக்னலில். இல்லை முன்னாடி போகிற வண்டி வந்து அந்த மாதிரி இதுனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? அது என்னோட தவறும் இல்லை. சரி, அது நடக்கும், அது சாலையில் போகும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அந்த டைம்லாம் வந்து நான் பைக்கில் இருந்து கீழே விழுந்திருக்கேன், பல்டேஸ்ட் வந்திருக்கேன். அப்போ என்னை காப்பாற்றியது வந்து ஹெல்மெட் தான். அப்போ அவர் போகிறாரு, அதுவும் அவங்க கவனம் பூரா விஜய் வாகனத்தை விட்டுறக்கூடாதுன்றது தான் இருக்கும், கரெக்டாப்பா? ஆமாம். சர்ரு புருன்னு போய் அப்படித்தான் அது வந்து அந்த விபத்து நடந்தது. இதை அவர்கள் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன பசங்க, அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இளைஞர்கள் சின்ன பசங்க. ஸோ விஜய் அவர்கள், நீ கட்டளை எடுத்துக்கிட்டனா எடுத்துக்க, இது என் கட்டளை, டோன்ட் டூ திஸ் அப்படின்றத சொல்லிட்டாரு. இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். நீங்கள் இன்றைக்கி முன்னாடி நீங்கள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். இதை வந்து யாரும் பொதுமக்கள் பார்த்துட்டு சரி இதை ரசிகர்கள் பண்ணி போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மரத்தில் இந்த தவறதை பார்க்குற ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? ஏற்கனவே நடந்தது போல ரோஹிணி தேட்டர் உள்ளே போயிட்டு ஒரு 200 சீட்டை நீங்கள் உடச்சிங்கன்னா இன்றைக்கி மக்கள் உங்களை பார்த்து ரசிப்பார்களா? அது மாதிரி ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. ஏன் சேரை தூக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு புஷி அவர். கூட்டத்துக்கு போறீங்க, சேரை தூக்க வேண்டியது உங்கள் தலைவர், எது முதல்வர் சேரை. அதுக்கு நீங்கள் உதவணும்னா நீங்கள் கூட்டத்துக்கு போகும்போது சேரை தூக்கக்கூடாது, தன்னடக்கமாக இருக்கணும், ஒழுங்கா இருக்கணுமா? கூட்டத்துக்கு போய் டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின் அது சொல்லியிருக்காரு. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அப்பதானே மதிப்பாங்க உங்களை. ஒரு நார்மலாக இப்போ நீங்களும் ஃபேனாக இருந்தானா அங்கே போய் பார்த்துட்டு நான் பூத் ஏஜென்ட்டு கலக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி சேரை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா ஓட்டு போடுவாங்களா? எல்லாரோட ஓட்டும் தானே வேணும். 18லேருந்து 25 வயது வரை இருக்கிறவர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்கள் உங்களால் சீமாக்கிடுவீங்களா? எல்லோருடைய வாக்குகளையும் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள்
பக்குவமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அது திரு விஜய் அவர்களும் உணர்ந்து அடுத்த வாட்டி போச்சுன்னா தலையில தான் குதிப்பான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால தான் பாஸ் குதிக்காதீங்க. ஸோ இப்பயே சார் அந்த படத்தெல்லாம் ரொம்ப தவறாக சித்தரிச்சு தான் சார் இப்போ அவர்களுக்கு அவங்களோட எனிமி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அந்த நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்களை பதிலுக்கு கொஞ்சுவாங்களா? அதோடு சேர்த்து திரு விஜய் மீது வந்துள்ள தரம் தாழ்ந்த விமர்சனத்தை நாம் இன்று பேசியே ஆக வேண்டும். தனிப்பட்ட ஆபாச தாக்குதல். நான் 2-3 நாள் முன்னாடி நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? எம்ஆர்கே நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? விஜய் மீது எம்ஆர்கே இப்படி பேசுகிறாருன்னா கட்டளை எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை சொன்னேன் நான். ஒரு மந்திரி டிவி கேக்கு விளக்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஆள். என்னால் இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியலம்மா. ஒரு மந்திரிப்பா நீங்கள், சீனியர் மினிஸ்டர், ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர் கிடையாது அவர். எம்ஆர்கே 4ஆவதோ 5ஆவதோ இது கூட்டத்தில் பேசுகிற பேச்சாயாது. நீங்கள் கண்ணாடியை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் தலைவர்களின் வரலாறு எப்படி இருக்கிறது? பேசலாமா? அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்து பேசுறதுக்கு கதை இல்லையாப்பா? நீங்கள் பேசுகிறீங்க இல்லை சார். அந்த இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தாண்டி போராடித்தான் இவர்கள் வந்தார்கள். உங்களுக்கு நினைவு இருக்காது, நான் சொல்கிறேன். மைனாரிட்டி திமுகன்னு 2006 ஆட்சியில் முதல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியை மைனாரிட்டி திமுக கட்சி வரைக்கும் உள்ள இருந்தம்மா. அந்த மைனாரிட்டி அறிக்கை கொடுத்தாலும் மைனாரிட்டி திமுகன்னு வந்தாலே முன்னாடி மைனாரிட்டியை போட்டுருவாங்க அவங்க. ஞாபகம் இருக்கு சார். பதிலுக்கு கருணாநிதி இனிமேல் நான் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியாது. இல்லை, ஞாபகம் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன். இது என்னமா விமர்சனம்? ஒரு கட்சியோட தலைவர் என்ன பேச்சுது? திருமதி ஜெயலலிதாவா? கடுமையான கண்டனம் இருந்துச்சு, கொதிச்சிருச்சு சமூகம். அன்றைக்கி விஷுவல் மீடியா கிடையாது இந்த அளவுக்கு. டிவி இருந்துச்சு, விஷுவல் மீடியா கிடையாது. கொதிச்சிருச்சு. பத்திரிகையில் ஹிண்டோலாம் கண்டிச்சு எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ராப் பண்ணிட்டார். அதோட இவங்க புத்தி, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு கவனம் இருக்கா? இவங்க புத்தி. யாருமே கண்ணியம் தவறி தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இல்லை சார், எனக்கு என்னென்னா, அப்போ செல்வி ஜெயலலிதா அவளுக்கு வந்து பெரிய குடும்ப பின்புலம் இல்லை, யாருமே இல்லை. அவங்க இவங்ககிட்ட என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தாங்க. லியோ, பல விஷயங்களை இன்று அல்ல என்றுமே சொல்ல முடியாது. போதுமா? என்றுமே சொல்ல முடியாது. போராடி வந்துச்சு. ஒரு பொம்பளை அது கெட்ட வார்த்தையில் திட்டிடுச்சுனே வச்சுக்குவோம். ஒரு திரு கருணாநிதி அவர்களை முடிய பிடிச்சி இழுப்பீங்களாயா? சிலை பிடிச்சி இழுப்பீங்க? திருநாவுக்கரசு இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அந்த மேஜைக்கு ஒரு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அட்டை மாதிரி அப்போ அசம்பிளியில் இருந்திருக்கு. ஜெயலலிதா சட்டசபையில் அந்த சேருக்கு கீழே போய் திருநாவுக்கரசு கூட யார் இருந்ததுன்னு அப்போ நினைவில்லை, அதெல்லாம் வச்சு காப்பாற்றுனாங்க தெரியுமா? கலைஞ்ச தலையோட வந்துச்சு அந்தம்மா. சிஎம்மாக தான் உள்ள நுழைவேன்னு சொல்லிச்சா? அதை ஃபஸ்ட்டு நின்று யார் பண்ண தெரியுமா? முன்னிலையில் நின்று துர்சாதனன் என்று விமர்சிக்கப்பட்டார போகுது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களே போராடி வந்திருக்குன்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அசம்பிளி இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன, விஜய் அவர்கள் ஒரு நடிகர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். இப்போ இவ்வளோ மீடியா புகழ் வெளிச்சம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அடுத்த செகண்ட் வந்து மீடியாவில் வந்துடும். இப்போ விஜய்க்கே இந்த நிலைமை, அப்போ வந்து இந்த மாதிரியான மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இல்லைப்பா, இந்த மாதிரியான வசதிகள் இல்லை. இல்லைப்பா, சட்டமன்றத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. புதிய கலைஞ்ச தலையோடு வந்துச்சு. அதான் சார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு பெண்களுக்கு எதிரான ஆபாச தாக்குதலை கட்டவிழ்த்து விடும்போது 2 விஷயம் நடக்கும் சார். ஒன்று வந்து அவங்க லிட்டரலாக அடங்கி போயிடுவாங்க, சுருங்கிடுவாங்க. 2வது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போல விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. 2 உதாரணங்கள். ஒன்று செல்வி ஜெயலலிதா, இன்னொன்று செல்வி மம்தா. காங்கிரஸ் அவங்கள லெஃப்ட்டு அவங்கள போட்டு தாக்கு தந்தமா இப்பவும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கூட மாறல. சேலை எடுத்து அப்படி கட்டிக்கிட்டு ரோட்டில் இறங்கும். அங்கே ஜெய் ஸ்ரீராம் கத்துனாங்க நடுவில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் ஜெய் ஸ்ரீராம, இங்கே ஜெய் காளி. கார்ல போயிட்டு இருந்தவங்க ஜெய் ஸ்ரீம் ரோட்ல கத்துறாங்கப்பா ஜெய் ஸ்ரீராம்னு. அப்படி கத்துனோடனே டப்புன்னு இறங்கி நடந்து வராங்க. கத்திட்டு இருந்தவனுங்களாம் ஓடிட்டானுங்க. இல்லை, அங்கே வந்து நீங்கள் ஜெய்காளி, ஆக்சுவலாக கொல்கத்தாவை பற்றி ஒரு வரலாறு இருக்குது சார். அது வந்து ஃபஸ்ட்டு காளி கோட்டம், அப்புறம் கொல்கத்தா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அங்கே வந்து அந்த காளின்ற காளி தான் அங்கே தெய்வம். நந்தித்தாவா ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக தெரியல. அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம முருகனை தாண்டி ராமன் சொல்லுவோம்மா, ஜெய் ஸ்ரீராம். ராமர் நமக்கு அந்நிய கடவுள். இங்கே தமிழ் கடவுள்னா முருகன் தான். அந்த மாதிரி தான் அங்கே பாஜக எடுபடாமல் போனதுக்கு அதுவும் முக்கிய காரணம். இப்படி தான் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த நந்திகிராம் மற்றும் சிங்கூரில் போராட்டம் நடந்த போது இறங்குறாரு, கல் பறகுது, இறங்குறாரு. இதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்த இவர்கள் ஒவ்வொரு முறை கருணாநிதி முயற்சி செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. பத்திரிகையில் அறிக்கையாக வந்து இனிமேல் நான் திருமதி ஜெயலலிதான்னு கூப்பிடுவேன்னா அவரோட புத்தி எப்படி இருந்திருக்கும்? இது வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கலாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. மைனாரிட்டி திமுக தானே? நீ மெஜாரிட்டியா? 96 எம்எல்ஏ மைனாரிட்டி தானேம்மா?
118 வேணுமாப்பா, 96 இருக்கு, மைனாரிட்டி திமுகன்னு சொல்றாங்க. இது என்ன வார்த்தை? அதுக்கு எதிராக நீங்க பொலிட்டிக்கலா தான் திரும்பவும் Political criticize பண்ணணும். புத்தி எப்படி போச்சு? இல்ல மூளைக்குள்ள செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறங்கி கொடைஞ்சிட்டாங்களோ? கொடைஞ்சாலும் இது சொல்லக்கூடாதுமா. எப்படிமா இதை சொல்லுவீங்க? அப்போ ஒரு கட்சியோட தலைவர் இதை பேசுறாருன்னா அவங்க வளர்ப்புகள் எப்படி இருக்கும்? இப்போ வருமா விஷயத்துக்கு, நீ எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பிச்சேன்னு சொல்லுப்பா. நீங்க கோவன் வீடியோ பார்த்தியா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன். உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுனுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசாத. நீ உன்னுடைய அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. இதெல்லாம் பர்சனல் லைஃப சொல்றேன், வேற வழியில சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த பையன் இது உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. அந்த விமானத்துல நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யாரு தெரியுமா? அதோட உட்பி. நான் சொல்றதுக்கு விரும்பல. அதை விட முக்கியமானது, துணைக்கு நீ கூட்டிட்டு போன ஒரு ஆளு, அவன் சங்கி. நீ சங்கி தான் தெரியும் தம்பி. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமார். பார்த்தேன் சார். என்ன பேசியிருக்காரு? நான் எனக்கு கோவன் அவர்கள் வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாடினார். ஊத்தி கொடுத்த உத்தமி, போயசிலே உல்லாசம், போயசிலே உல்லாசம், அதுக்கப்புறம் ஊத்தி கொடுத்த உத்தமி, அந்த மாதிரியான பாடல் வரிகள் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த சிலாகிச்சம்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றியே இப்படி பேசுகிறாரு கோவன். சிறையிலாம் அடிச்சாங்க, சிறையில் அடிச்சாங்க. அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்போது பேசினார்கள். ஊடகங்கள் தலையங்கங்கள் எழுதின. இது என்ன மதுத்தோட தீமையை தான் அவர் பேசுறாரு. இது தப்புன்னு ஆனந்த விடனில் அவரை எடுத்த இந்த நேர்காணல், அவர் ஒரு நாயோடு இருக்கும் படத்தோடு ஆனந்த விடனில் வந்த நேர்காணல் இன்றும் ஆனந்த விடனோட இணைய தளத்தில் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது கோவன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சியை சரியாக விமர்சனம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கோவன் அவர்கள் திமுக ஆட்சியை விமர்சனம் செய்கிறாரோ இல்லையோ, அமைதியாக இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணியது. ஏன்னா எந்த அளவுக்கு மட்டமாக ஒரு மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கும் நம்மளுக்கு. இப்படி திமுக விமர்சிருக்கு இல்லையே கோவன் அவர்கள் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் அவராகவே கண்டிப்பாக அவராக சொந்த முயற்சியில் அப்படி செஞ்சுருக்க மாட்டார். அவரே அதை பாடிருக்க மாட்டார். யாரோ சொல்லி செஞ்சுருக்காங்க. யாரோ சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்ப்பா உன் வாயில் வருமாப்பா? நான் இன்றைக்கி சொல்கிறேன்ப்பா, ஒரு ஷோவில் ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, இந்த மாதிரி ஆபாசமாக கேளுன்னு சொன்னால் நீ செய்வியா? செய்ய மாட்டேன் சார். நான் இந்த பர்சனல் மேட்டர் கேளுன்ட்டு நானே சொல்கிறேன்ப்பா. நம்ம இத்தனை வருஷமாக பழக்கம். நம்ம நீ செய்வியா? செய்ய மாட்டேன் சார். மறுப்பணி இல்லையா? சார் முடியாது சார், நான் செய்ய மாட்டேன் சார், எனக்கு வேலைக்கு சிக்கலானாலும் பரவாயில்ல சார், நான் செய்ய மாட்டேன் சார். நீ செய்வீங்க. இது உங்களோட அடிப்படை குணம். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீ இதை செஞ்சால் தான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிச்சையை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நீ செல்வாய் தானே. இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது திமுகவோட டிஎன்ஏல இருக்கின்றதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். என்ன நம்ம மீடியாவை என்ன பிடிக்கல, பொய் கேஸ் போட்டிங்க, கஞ்சா கேஸ் போட்டிங்க, ஜெயிலில் அடிச்சு கையை உடைக்கிறீங்க, உடஞ்ச கையை பொம்பளை கான்ஸ்டபிளை வச்சு திருப்பி அடிக்கிறீங்க, தமிழ்நாடு பூரா சுற்றி அடிக்கிறீங்க, ரைட்டா? மாலதி என்ன பண்ணாங்க? மாலதியின் புகைப்படங்கள் எதற்கு வெளியே வர வேண்டும் சொல்லுங்கள்? மாலதி இதில் என்ன பாவம் செய்தார்? அவங்க புகைப்படம் எதுக்கு, தனிப்பட்ட புகைப்படம் எதுக்கு வெளியில் வரும்? ஞாபகம் இருக்கா? நீங்கள் வெளியில் தானே இருந்தீங்க அன்றைக்கி. மாலதி மீது என்னென்ன அவதூறுகள் வந்தது நினைவு இருக்குதா? என்னென்ன தனிப்பட்ட தாக்குதல் வந்தது நினைவு இருக்கா? வெளியில் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு இதய நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் நான் சிகிச்சை எடுத்தது நினைவு இருக்கும். எய்ட்ஸ்னு பரப்புனாங்களா? அப்போ இவங்க புத்தி தெரியுதா? அன்று பொது சமூகம் அமைதி காத்தது. ஒரு சிலர் வெளிப்படையாக கண்டிச்சாங்க இல்லையா, தப்பு இதுன்ட்டு. பெரும்பாலானோர் அமைதியாக இருந்தனர். கரெக்டுங்களாம்மா? பெரும்பாலானோர் கண்டும் காணாமல் கடந்து சென்றனர் இல்லையா? சங்கருக்கு தான் நடக்குது. அன்று இவர்கள் கண்டித்திருந்தால் இன்று கோவன் விஜய் பற்றி தனிப்பட்ட முறையில் பேச துணிந்திருப்பாரா? நீங்கள் இது ஒட்டு மொத்த டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டமாக பார்க்கணும். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் கோவனுக்கும் வேறுபாடு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? இப்போ அதுதான் சார் ரெண்டு பேருமே கேட்க வந்தோம் ஒரே குரலில். அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க திமுகவோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. திரு கோவன் அவர்கள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க மாலதி. சவுப் சட்டை போட்டவெல்லாம் கம்யூனிஸ்ட் இல்லை, முடி நரைச்சவெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் இல்லை, புரியுதா? கோவனெல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லாதீங்க, தயவு செய்து நீங்கள் சொல்லாதீர்கள்.
இவர் சொன்ன மாதிரி சார் அந்த டாஸ்மாக் விவகாரத்துலலாம் அவங்க மக்கள் அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு எதிராக நின்னாங்க அந்த டைம்லலாம் அவங்க பாடின பாடல்கள் பொதுவாக கலை மூலமா தான் அரசியலாக்க முடியும் மக்களை சென்று சேரலாம் இலக்கியம் மூலமாக அவங்க மேல அப்படி ஒரு மரியாதை இருந்தது இப்படி ஒரு தரம் தாழ்ந்து போற கோவனை நான் பாப்பேன்றதே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார் கவலையா இருக்கு சார். இல்ல மாலதி இவர்களின் உண்மையான குணம் இதுதான். நீங்க அவங்க கிட்ட போய் என்ன அப்படி பேசுறேன்னு கேட்டா மதவாதத்தை எதுக்கணும் உருட்டுவாங்க பாருங்க ஒரு உருட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் இப்படிதான் மதவாதத்தை எதுக்கணுமா நீங்க வந்து வெறும் இப்ப ஆபாச தாக்குதல் அந்த வீடியோ போடுறோமாங்க சார் நம்ம போடணுமா தெரிஞ்சுக்கணுமா இந்த பாருங்க இப்படி ஒளிஞ்சு போறதுனால தான் இவங்களோட அசல் முகம் மக்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போடு பார்த்த வீடியோவை என்ன பேசினார்ன்றது மக்களுக்கு தெரியணும் சொல்லிட்டேன் நான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அந்த வீடியோ பாத்தீங்களா? நான் வந்து தனிப்பட்ட முறையில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு. பார்க்க முடியல சார். அவர் சொல்றாரு அவருக்கு தெரியுது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம பேசக்கூடாது. பேசுவாங்கம்மா பேசக்கூடாது என்றாலும் நான் சொல்றேன் நீ எது இதற்கென்றே சேனல்களை வச்சிருக்காங்களா? உங்களுக்கு நம்ம கைது செய்யப்பட்டப்போ உங்களோட தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியிடுவதற்கென்றே சில சேனல் யூடியூப் சேனல் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதற்கென்று ஒரு மக்கள் கலை இலக்கிய கழகம்னு ஒரு அமைப்பை பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளவு செய்திருப்பார்கள். இன்னொன்று இதே நேரத்தில் ஒரு நிமிடம் ஆனது இதே நேரத்தில் எல்லாரும் அப்போ ஒன்னாதானமா இருந்தாங்க. அப்போது நன்றாக நான் சொல்லும் விஷயத்தை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ எல்லாரும் ஒன்றாங்க இருந்தாங்களா? அதிமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு போராட்டங்களை திமுக தூண்டிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி பலமுறை சொல்லியிருக்கிறாரா? யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ சொல்லுங்கள், ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருந்தது? மாக்காய்க்கு இருந்துச்சா? மாக்காய்க்காவுக்கு பணம் கொடுத்து தூண்டி விட்டது யாருன்றது இப்போது புரிகிறதா? அந்த போராட்டத்தில் நியாயம் இருந்தது என்பதை நான் இப்போது மறுக்கவில்லை. ஆனால் அது உள்ளே பூந்து அந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றியது மாக்காய்க்க. இன்றைக்கும் உளவுத்துறையில் கியூ பிரான்ச்சில் குறிப்பாக அந்த போராட்டம் வன்முறையாக மாறியதற்கான தரவுகள், ஆதாரங்கள், ஆவணங்கள் இருக்கின்றன. இவங்களோட வேலையே என்னென்னா போய் போராட்டத்தை தூண்டி விட்டு ஜனங்களை அடி வாங்கி சாக விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த போராட்டத்தின் பின்னணியில் மாக்காய்க்க இருந்தது, வன்முறையை தூண்டிவிட்டது. 100வது நாள் போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து மாக்காய்க்க அமைப்பை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில் களமிறங்குகிறார்கள். அவங்களுக்கு சொன்னப்போ 13 பேர் சுட்டு கொன்னதை நியாயப்படுத்தினா பாருன்னு சொன்னாங்க. ஃபயரிங் எந்த ஸ்டேஜில் நடந்துச்சு? தூத்துக்குடி கலெக்டரேட் உள்ள நுழைஞ்சு எரிக்க ஆரம்பிச்சின வாகனங்கள் எரிக்கப்பட்ட பிறகு தான் ஃபயரிங் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? மக்கள் வந்துட்டாங்க, மக்கள் திரள் வருது, வாகனம் வஜ்ரா வாகனம் பின்னாடி போச்சு. ஞாபகம் இருக்கா அந்த வீடியோ? அப்படியே பின்னாடி போய் ஸ்ட்ரென்த் இல்லை, அரசு தவறாக கையாண்டுச்சுன்னா அரசுக்கு சரியாக இந்த மாதிரி கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எத்தனை ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த அசம்பிளியில் பேசும்போது முந்தா நாள் நேற்று நம்ம நிகழ்ச்சியில் குறிப்பிட மறந்துட்டேன் நான். திரு பழனிசாமி சொல்கிறார், ஒரு நாளைக்கு அத்தனை போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், நீ எந்த போராட்டத்துக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற என்று சொன்னார். எங்கள் ஆட்சியில் அத்தனை போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தோம். 8 வழி சாலைக்கு எதிராக நானும் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்களா அதிமுக அரசில்? நீ இன்றைக்கி போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல. அந்த அத்தனை போராட்டங்களையும் பின்னின்று தூண்டி விட்டது திமுக பணம் கொடுக்காம கோவன் இப்படி பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. கோவன் இப்படி தனிப்பட்ட முறையில் விஜய் பூந்து போராடுறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? மார்க் சொல்லியிருக்காரா? ஏங்கல் சொல்லியிருக்காரா? ட்ராட்ஸ்கி சொல்லியிருக்காரா? லெனின் சொல்லியிருக்காரா இப்படி பேச சொல்லி? எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் வந்து கட்சிக்காரர் சார், அவர் பேசட்டும் சார், நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? இது ரொம்ப உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்குது. இதில் ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இவர்கள் இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் எப்பவும் போனீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை சுற்றி நாய்கள் அமர்ந்திருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் கல்யாணம் நடக்கும் மண்டபங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சொல்ல வேண்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நீங்கள் சொன்னது போல் கட்சிக்காரன் பேசலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசினார்னா நான் வியப்படவே மாட்டேன், அதை விடப்பான்ட்டு போயிடுவேன். நீங்கள் மார்க்சியம் பேசுகிறீங்க, இடதுசாரி தீவிரவாதம் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவனம்னு பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு கூலி கொடுக்குறவங்க சொல்லிட்டான்றதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி பேசுகிற உங்களுக்கும் திருமண மண்டபத்தின் வாசலில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் எச்சிலைக்கு சண்டை போடும் நாய்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் மாலதி. இந்த பாருங்க, அவர் திரு விஜய் மேலே நானும் இப்போ 10 விமர்சனம் வைக்கிறேன். நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை, எனக்குமே விமர்சனம் இருக்கு சார். இப்போ சார் அதிர்ச்சி ஆகிறாங்க மாலதி. இதுக்கு வேற என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன வேணாலும் விஜய் விமர்சனம் பண்ணுங்கம்மா. உனக்கு அரசியல் தெரியுமா? நீ சினிமா நடிகன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் கஷ்டம் தெரியாது, நீ உங்கள் அப்பா டைரக்ஷனில் சினிமாவுக்கு வந்தவன், பண்ணுங்க. இது என்ன வார்த்தை? அது கூசாமல் அதை என்னென்ன வார்த்தையெல்லாம் அவர் அதில் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? அவர்களை வேறு எப்படி வர்ணிப்பது?
அதான் சார். இப்போ சார் விஜயை நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்கன்ற பேர்ல அதுல 2 பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அதுல ஒருவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 பெண்களுக்கும் குடும்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு அந்த கவலை இல்லை. அதனால தான் நான் வந்து அந்த நாயோடு இதை ஒப்பிடுகிறேன். அதுக்கு நமக்கு இருக்கிறதுல நல்ல இலையாக கிடைக்கணும், அவ்வளோதான். விஜய் விழுந்து பிராண்டு அதில் பாதிக்கப்படுறவங்களை பற்றி பேச வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. விஜய் கடிச்சு கொதறணும், இது ஒன்று தான் நோக்கம். ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து அவர் மேலே விமர்சனம் வருது. எந்த இடத்துலையும் வந்து விஜய் அவர்களோ இல்லை அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளோ எங்கள் தலைவரை ஏன் அப்படி விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து திமுகவையோ திமுக தலைவர்கள் பற்றி விமர்சனம் செஞ்சதே இல்லை. அதை மெயின்டைன் பண்ணுறாரு விஜய் அவர்கள். அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் பாராட்ட தகுந்தவர். பாராட்டத்துக்கு விஜய் பாராட்ட தகுந்தவர். இன்னொன்று, அவங்க வந்து விஜய் கட்சி மற்றும் விஜய் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் திரு விஜய் அவர்கள் கண்ணியம் காக்கிறார்கள். இதனாலெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் தனியாக மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. எக்ஸாம்பிள் நேராகவே சொல்கிறேன்னே, தொடர் தியாகம் இருக்கார்ல, தொடக்க காலகட்டத்தில் நான் அவர் கூட சேர்ந்து பயணித்திருக்கேன். அப்படி போகும்போது தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வச்சுருக்காரு. ஸோ பயணிப்பான், நிறைய விஷயங்கள் அவர் கூட இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கும் போது அவர் வந்து இது வரைக்கும் வந்து இப்போ இருக்கிற இயக்கத்தில் அவரும் திமுகவோ அதிமுக பக்கமாக போகலாம். இது வரைக்கும் அவர் போகவே இல்லை. அவர் போனால் சம்பாதிக்கலாம் சொன்னீங்களே, இவர் தான் கம்யூனிஸ்ட். அவர் நினச்சி தான் போயிருக்கலாம். அவர் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடியில் இருக்கார். அவர் நினச்சிருந்தா திமுக போயிட்டு ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து அங்கே கட்சியில் இருக்காங்களா தெரியுதா இவங்க யாருன்னு? கி வீரமணி மாதிரியோ சுப வீரபாண்டியன் மாதிரியோ அந்த மாதிரி நிறைய பேர் மாதிரியோ தியாகம் அவர்களும் இருக்கலாம். இவர் தான் மார்க்சியவாதி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சில நிர்வாகிகளை வந்து வெளியூர் வந்து கூப்பிட்டு வருவார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துடுவாங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து தங்கிடுவாங்க. அவங்க வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே தோடன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் இப்போ யோசித்தேன், ஏன் கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் வந்து இவங்க மற்ற அதிமுக திமுக மாதிரி இல்லை, மற்ற கட்சிகள் மாதிரி ஏன் வந்து கார் வச்சு இல்லை, ஏன் வந்து ட்ரெயினில் வராங்க பஸ்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கம்யூனிஸ்ட்னா என்ன, கம்யூனிஸ்ட்னா எப்படி இருப்பாங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தியாகு அவர்களிடமிருந்து. இவர்கள் எல்லாம் அந்த பாருங்க மாலதி, நீங்கள் ரொம்ப இவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீர்கள். இவர்கள் எல்லாம் அறிவாலயத்தின் வேட்டை நாய்கள், அவ்வளோதான். இவர்களை பற்றி இதற்கு மேல் பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. இப்போது மக்கள் அதிகாரம் அமைப்பே திமுகவின் பணத்தால் உருவான ஒரு அமைப்பு என்பது தெரிகிறதா? நான் இப்போ வந்து உளவுத்துறை அதிகாரிகளோடு தொடர்பில் இருந்தப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, திமுக ஃபண்டு பண்ணுது, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் திமுக ஃபண்டிங் இருக்குது, 8 வழிச்சாலை போராட்டத்தில் திமுக ஃபண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. நானும் அப்போது சந்தேகத்தோடு சரி உளவுத்துறை இவங்க போலீஸு அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நான் சில தரவுகளை எல்லாம் பார்த்தேன், கேட்டேன். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இவர்கள் வந்த அந்த தரவுகள்லாம் பார்த்தேன், கேட்டேன். இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? அதான் சார், நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நியாயம் இருந்துச்சுன்னு. அப்போ இன்னைக்கு நடக்கிற நிறைய நியாயமான விஷயங்களுக்கு அவங்க போராடி இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மது மூடிட்டாங்களாமா, கள்ளக்குறிச்சி ரொம்ப அருமையான உதாரணமா. இது கூட மதுவே தீமை, மது கடைகளே நீங்கள் டாஸ்மாக் மது கடைகளை மூடணும்னு சொன்னீங்க. 66 பேர் பெரும்பாலானோர் தலித்து செத்துருக்கானே, கோவன் வாயை திறந்தாரா? அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வாயை திறந்தார்களா?